2026 பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய இந்த போர் தற்போது 5வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானிய வான்பரப்பில் வீழ்த்தப்பட்டிருப்பது பெரும் திருப்புமுனையாக கருதப்படுகின்றது. ஏப்ரல் 3, 2026 அன்று ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்காவின் அதிநவீன F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விமானத்தில் இருந்து இரு வீரர்களில் ஒருவர் மீட்கப்பட்டு அமெரிக்க பாதுகாப்பில் உள்ளார் என்றும், ஆனால் மற்றொரு வீரரின் நிலை என்னவென்று தெரியவில்லை என்றும், அவரை தேடும் பணிகள் ஈரானின் தெற்கு பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன எனவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதே நாளில் அமெரிக்காவின் மற்றொரு தாக்குதல் விமானமான A-10 வார்ஹெட் விமானமும் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளானது. இந்த விமானி குவைத் வான்பரப்பில் பாராசூட் மூலம் குதித்து பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ஈரானிய அரசு ஊடகமான பிரஸ் டிவி குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளமான கேம்புரிங் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறி சில புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. இதில் அமெரிக்காவின் CH-47 ஹிங்குக் ஹெலிகாப்டர் பலத்த சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அமெரிக்க தற்காப்பு அமைச்சகம் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வழங்கவில்லை என்றாலும், ஈரானது செய்தி ஊடகம் வெளியிட்ட இந்த செய்தியையும் புகைப்படத்தையும் ஈரானது IRGC உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் ஆயுத தயாரிப்பு திறனை முடக்கும் நோக்கில் 70% எஃகு உற்பத்தி ஆலைகளை இஸ்ரேலிய வான்படை அளித்துள்ளதாக அறிவித்துள்ளார். இது ஈரானிய புரட்சிகர இராணுவத்தின் நிதி ஆதாரத்தையும் புதிய ஆயுதங்களை உருவாக்கும் திறனையும் பெருமளவு பாதிக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இராணுவங்கள் முழு ஒருங்கிணைப்புடன் ஈரானை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதை இது ஒரு போர் என்று சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை பாதிக்காது என்று அவர் நம்புகிறார். முன்னதாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக முறையடிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா கூறி வந்த நிலையில் இந்த விமானங்களின் வீழ்ச்சி போர்க்களத்தில் சவால்களை உணர்த்துகிறது. இப்பொழுது ஈரானிய வான் பாதுகாப்பு முன்னதையை விட அதிக அளவில் பாதுகாப்பு கொடுப்பதாக கருதப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 13 வீரர்கள் அமெரிக்க தரப்பில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்தாலும், ஈரானிய தரப்பில் அது பல நூறு வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லி வரும் இந்த நிலையில் எது உண்மை என்பது இன்று வரை தெரியாத ஒரு மர்மமாகவே காணப்படுகின்றது. ஆனால் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்விக்கு விமானங்கள் வீழ்த்தப்பட்டது என்பது ஆதாரபூர்வ உண்மையாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் ஏப்ரல் முதல் வாரத்தில் புதிய திருப்பங்களை கண்டுள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானுக்குள் வீழ்த்தப்படுவதும் அதனை தொடர்ந்து நிலவும் பதற்றங்களும் சர்வதேச அரங்கில் பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. நேற்று ஏப்ரல் 3 ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானம் வீழ்த்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானத்தில் இருந்த 2 வீரர்களில் ஒருவர் அமெரிக்க சிறப்பு படையால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டார் என்ற செய்தி அமெரிக்க தரப்பில் வந்திருந்தாலும், இப்பொழுது ஈரானிய தரப்பில் இருந்து ஈரானிய அரசு ஊடகங்கள் ஒரு படி மேல் சென்று அமெரிக்க விமானியை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு $10 பில்லியன் அதாவது சுமார் $60,000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. ஈரானிய மக்கள் மற்றும் நாடோடி சமூகத்தினரை இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்த தூண்டும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதே நாளில் ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்காவின் A-10 வார்தாக் ரக விமானம் ஒன்றும் விபத்துக்குள்ளதானது. ஆனால் அதன் விமானி பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிய வருகின்றது. இது ஒரு விடயத்தை உணர்த்துகின்றது. இதற்கு முன் ஈரானது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவ்வளவு சரியான பாதுகாப்பை கொடுக்காமல் இருந்திருந்தாலும், இப்பொழுது ஈரானது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி கொண்டு இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது ஒரு விடயத்தை தெளிவாக உணர்த்துகின்றது. ஈரானது வான் பாதுகாப்பு முதல் இருந்ததை விட இப்பொழுது சரியாக வேலை செய்கின்றது என்பதுதான். ரஷ்யா ஈரானுக்கு S-300 S-400 ரக வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொடுத்ததாக சொல்லப்படும் கருத்துகள் சில வேளைகளில் உண்மையாகவும் இருக்கலாம் என இது உணர்த்துகின்றது. இன்று ஏப்ரல் 4 காலையில் கிடைத்த தகவலின்படி ஈரானின் புஷர் அணுசக்தி நிலையத்திற்கு அருகே வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு கட்டிடம் சேதமடைந்ததாகவும்
ஈரானிய அணுசக்தி முகாமை தெரிவித்துள்ளது. இது இந்த போரின் 4வது தாக்குதல் முயற்சியாகும். இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஈரானது அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் தீவிரமடைந்து கொண்டே இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு வேளைகளில் ஈரானது அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் மூலமாக எங்கேனும் அணு கசிவுகள் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் பேர் ஆபத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. போரின் பாதிப்பு ஈரான் மற்றும் இஸ்ரேல் எல்லைகளை தாண்டி வளைகுடா நாடுகளுக்கும் பரவியுள்ளது. துபாயில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆர்குல் தலைமையகம் மீது ஈரானிய ட்ரோன் ஒன்று விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் தாக்குதல்களுக்கு உள்ளாயுள்ளன. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் 70% எஃகு உற்பத்தி திறனை தங்களது வான்படி அழித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இது ஈரானிய புரட்சிகர இராணுவத்தின் ஆயுத தயாரிப்பு மற்றும் நிதி ஆதாரத்தை சிதைக்கும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. வளைகுடா பிராந்தியம் முழுவதும் இந்த போர் பரவி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றதோ இல்லையோ, இந்த போர் மனித குலத்திற்கு கொடுக்க போகின்றது பெரும் அழிவை மட்டுமே. இந்த போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல்களும் இந்த போர் தரக்கூடிய விளைவுகளும் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த போர் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அவ்வளத்தை ஏற்படுத்துமே தவிர இந்த போரினால் நமக்கு என்ன நன்மையும் ஏற்பட போவதில்லை. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். மத்திய கிழக்கு மீண்டும் அமைதியை நோக்கி செல்ல வேண்டும். ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதார சிக்கலில் இருந்தும் ஒட்டுமொத்த உலகமும் அமைதியை நோக்கி செல்ல வேண்டும். இந்த போர் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தின் நரம்பு மண்டலமான ஹார்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு மற்றும் துபாய் போன்ற வர்த்தக மையங்கள் மீதான ட்ரோன் தாக்குதல்கள் ஆகியவை ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பேர் அச்சுறுத்தலுக்குள் தள்ளியுள்ளது. ஒட்டுமொத்த உலகமும் இன்று பொருளாதார சிக்கலுக்குள் சிக்குண்டு தவிக்கின்றது. வல்லரசு நாடுகளின் நேரடி மோதல் 3ஆம் உலக போராக மாறுமா என்ற அச்சத்தை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நெதன்யாகு ஆகியோரின் தற்போதைய நிலைப்பாடு ஈரானை முழுமையாக பணிய வைக்க வேண்டும், அல்லது அமெரிக்க அதிபர் சொல்வது போல் ஈரானை கற்காலத்திற்கு தள்ளிவிட்டே இந்த போர் நிற்கும். ஒரு நாட்டை, ஒரு இறையாண்மை மிக்க நாட்டை கற்காலத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்வது எவ்வளவு சரியான தகவல், அல்லது இது உலகிற்கு எந்த விதத்தில் நன்மையை கொடுக்கும்? ஒரு வல்லரசின் அதிபர் சொல்லும் இந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பேர் அச்சுறுத்தலுக்குள் தள்ளியுள்ளது. ஒருவேளை இன்று ஈரானில் நடப்பது நாளை நம் நாட்டில் நடக்குமா என்ற கேள்வி அனைத்து நாடுகளின் மனதிலும் எழும்பியுள்ளது. இன்று ஈரானில் நடப்பது நாளை நமக்கும் ஏற்படலாம். இதுதான் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவலையாக மாறி நிற்கின்றது. 2026 இந்த பிராந்திய போர் கிழக்கு வரைபடத்தை மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வையும் மாற்றி எழுதும் வல்லமை கொண்டது. இராணுவ வலிமை ஒருபுறம் இருந்தாலும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் பட்சத்தில் இந்த போர் நவீன மனித குலம் சந்திக்கும் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றாக அமையக்கூடும். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர் நிறுத்தப்படும் வரை ஒட்டுமொத்த உலக மக்களும் போர் நிறுத்தம் என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். இது IBC தமிழ்.